சம்பவம் நடந்த இடம் சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன். நேரம் மாலை ஒரு 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இருக்கும். நெரிசலா இல்லைனாலும் கூட்டமா மக்கள் இங்கே அங்கே நடமாடி கொண்டிருந்த தருணம். ஒரு பையனும் பொண்ணும் அவங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆர்குமெண்ட். அந்த பொண்ணு அழுதுட்டே அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் அதை கவனிச்சும் கவனிக்காதபடி நடந்துட்டே இருக்காங்க. அங்க இருந்த எல்லாரையும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி பட்டுன்னு ஒரு சத்தம். அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட கண்ணத்துல அடிக்கிறான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சட்டன் திரும்பி, ஏன்பா இவ்வளவு பேர் கூட்டமா இருக்க இடத்துல இவ்வளவு தைரியமா அந்த பொண்ணை அடிக்கிறிய அப்படின்னு சொல்லி கண்டிக்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் உதாசீனப்படுத்திட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி வா போலாம் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து இடறி படிக்கட்டுல விழுறாங்க. பையனுக்கும் பொண்ணுக்குமான வயசு வந்து ஒரு 20லேருந்து 22க்குள்ள தான் இருக்கும். பார்த்த எல்லாரும் கண்டிக்க அந்த பையன் வந்து அந்த பொண்ணை விட்டு கொஞ்சம் விலகி போய் நிற்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நானும் அந்த பையனை லவ் பண்றவங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுனால இவர் என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ பாதுகாப்பா அவங்க கூட போவியான்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரிவா என்ன பண்ணலாம்னு பார்க்கலான்ற மாதிரி எல்லாரும் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ட்ரெயின்ல ஏற்றி விட்டாங்க. அதுக்கு மேல ஒன்றும் பெருசா பண்ண முடியல. அந்த பையனும் போய் அந்த ட்ரெயின்லயே ஏறி போறான். இது ஒரு சம்பவம். அடுத்தபடியா ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. டான்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. காலேஜ் ஆனுவல் டேல அவங்க டான்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். இந்த டான்ஸ் காரணமாவே அந்த காலேஜ் ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும். அவங்க காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாங்க. அப்கோர்ஸ் இட் வாஸ் அ கார்பரேட். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க வேலை பார்க்குற ஒரு இடம். அந்த காலேஜில் உள்ள அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுமே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்க ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்ல இந்த கம்பெனியோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. இந்த பொண்ணோட பெருமையெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் நீ கண்டிப்பா டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு கலீக்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க போல, கண்டிப்பா நான் வரவே மாட்டேன்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான ஷாக். டான்ஸ் என்ன நீ உயிரை விடுவ, ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். எல்லாரும் முன்னாடி ஆடுறது அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி என்ன ஆடவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 2வது சம்பவம். இந்த முதலும் 2வது சம்பவத்துக்கும் பொதுவாக இருக்க ஒரு விஷயம் வந்து சப்ரேஷன். முதல் சினாரியோல பார்க்கும்போது ஒரு பொண்ணு யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் முடிவு பண்றாரு. அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தா இவங்களா தேடிக்கிட்ட ஒரு உறவு தான். 2வது சினாரியோ ஒரு திறமை இருக்கு, அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா இவங்க தேடிக்கிட்ட ஒரு புது உறவு. இதுல மெசேஜ் ரொம்ப கிளியர். ஒரு பொண்ணு சாதிக்கணும், தனக்கான ஒரு அடையாளத்தை செதுக்கிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கணும். இதெல்லாம் எப்போ சாத்தியமாகுதுன்னா ஒரு சுதந்திரம் இருக்கும்போது தான் சாத்தியமாகுது. ஒரு திறமையை வெளிக்காட்டணும் போது மேபி பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணலாம். வெளியில நீங்க புதுசா தேடுற உறவு வந்து இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்லை. இது போல ஒரு செப்பரேஷனுக்குள்ள உள்ள ஆகும்போது உங்களோட திறமை வேலைக்கு போகாதுன்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. நீங்க பெருசா வளர்ந்துடக்கூடாதுன்னு அந்த உறவு நினைக்கலாம். இந்த மாதிரி தனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது அது என்னோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கோ இல்லையோ உபத்திரமா இருக்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானமும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க இந்த பதிவின் மூலமா தெரியப்படுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.